ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒரு கிளாசிக் கோல்டு ஐஸ் வித் ரெட் லிப்ஸ். இது வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் போடுறீங்கனாலும் இது ஸ்டேபிளாக போட்டுக்கலாம். உங்களுக்கு லிப் கலர் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம், கலர்ஸும் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் எப்படி இந்த லுக் க்ரியேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் இந்த வீடியோ பக்கம் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். லிப் பாம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய மேக் ப்ரெப் அண்ட் ப்ரைம் வாட்டர் வச்சு என் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல பேஸாக இருக்கும். இது வந்து நாள் ஃபுல்லாக என் மேக்கப்பும் ப்ராப்பராக பிடிச்சி வச்சுக்கும். ஸோ இப்போது என்னுடைய ஃபேஸ் நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் என்னுடைய கிளினிக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆக்டிவ் பிம்பிள்ஸ்லாம் வந்து க்யூர் ஆகிடுச்சு. அது விட்டு போன அந்த பிளாக் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுமையாக சரி பண்ணிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் போடுறோம். ப்ரைமருக்கு நான் என்னுடைய நிக்ஸ் ஷைன் கில்லர் போட்டுக்கிறேன். இது என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ஷன். அதுக்கு என்னோடய நைக்கா கன்சீல் பேலட்லேருந்து இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து என்னோடய ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்கிட்ட சிலர் கேட்டிருந்தீங்க ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணாமல் ஒரு மேக்கப் லுக் காமிங்க அப்படின்ட்டு. எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கிறதுனால நான் ஆரஞ்ச் கன்சீலர் இல்லாமல் ஃபவுண்டேஷன் போடுறேன்னா அது க்ரே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த ஃபினிஷுமே பிடிக்காது. எனக்கு ஆரஞ்ச் போட்டுட்டு நான் பண்ணேன்னா ஒரு மாதிரி ஒரு வார்ம்த் ஷேட் என் ஃபேஸில் இருக்கும். அண்ட் எனக்கு அதனுடைய ரிசல்ட் பிடிக்கும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஆரஞ்சு இல்லாமல் போட்டுக்கலாம். இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து ஆரஞ்சு எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து லைட்டாக ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிவிட்டு மேலே ஃபவுண்டேஷன் போடுறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாரியல்லேருந்து ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன். அண்ட் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா 111 நினைக்கிறேன். ஸோ அதை நான் என்னென்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக ப்ராடக்ட் லிஸ்ட் போட்டுடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ நான் லைட்டாக ஒரு பேக் 5.0 ஃபவுண்டேஷன் வச்சு கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஷேடை. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைட்டாக கவுண்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்னுடைய ஸ்டேக் விக்கி கன்சீலர் ஸ்டிக் வச்சு லைட்டாக அப்படி கான்டூர் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எனக்கு ஷேடோஸ் வேணுமோ அங்கெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு உடனே பிளெண்ட் பண்ணிடுறேன். அந்த பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா கேலஸ் வேனிட்டி அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து. ஸோ அதனுடைய டீட்டெயிலும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் ஒரு நல்ல பியூட்டி ஸ்பஞ்ச் அது. ஸோ நீங்கள் யார் வேணால் தாராளமாக செக் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் என்னோடய நோஸ்க்கு சைடில், அப்புறம் ஃபோர் ஹெட்டில் கொஞ்சமாக, நெத்தியில், கன்னத்தோட சைட்லலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் பிரைட்னிங்காக எனக்கு என்னோடய அண்ட்ரைஸ் வேணும் அப்படின்றதுக்காக என்னோடய மெபிலின் ஃபிட் மீ கன்சீலர், இது வந்து நம்பர் 40, ஷேட் நம்பர் வந்து 40 கேரமல். ஸோ இதை வந்து என்னோடய மூக்குக்கு மேலேயும் கண்ணு கீழேயும் மெயினாக அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மூக்கு மேலே இருக்கிறதே வந்து கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபோர் ஹெட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ பவுடர் பண்ணுறதுக்கு நான் என்னுடைய ஹியூடா பியூட்டி லூஸ் பவுடர், ஷேட் வந்து பார்த்திங்கன்னா குனஃபா, இது வந்து ஒரு எல்லோ பவுடர், இதை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். அமேசிங் லூஸ் பவுடர். கண்டிப்பாக எனக்கு தெரியல நான் எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண போகிறேன்னு, ஏன்னா நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரஷ் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பேக்கிங் அண்ட் ரைஸில் மட்டும் பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸ்க்கு போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் என்னுடைய லாரியல் ப்ரோ பொமேட் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா எபனி. ஸோ இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய ஐப்ரோஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஷேப் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்டென்சிஃபையும் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவேன்னா ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணுவேன். உங்களுக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் வேணான்னா நீங்கள் வெறும் பவுடர் ப்ராடக்ட் மட்டுமே வச்சு வந்து செட் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக வேணும் அப்படின்றதுக்காக நான் இப்படி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கன்சீலர் வச்சு இந்த ஐப்ரோஸோட கீழ் பார்ட்டை வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐலிட்ஸையும் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஐ ஷேடோ போடுறதுக்கு ரெடியாக. ஸோ இது வந்து ஒரு க்ளீன் பேஸாக இருக்கும் நம்ம ஐ ஷேடோ மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐ ஷேடோவுக்கு, சாரி இங்கே லைட்டிங் வந்து ஒழுங்காக இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பிக் பண்ணலை, நான் உங்களுக்கு தனியாக ஒரு நாள் காமிக்கிறேன் அந்த ப்ராடக்ட் கலர்ஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. வந்து கலர் பாப்போட ஸ்வீட் டாக் பேலட், அதுலேருந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் எல்லோ ஷேடை ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரான்சிஷனில் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேடை வந்து எடுத்து இப்போது நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ட்ரான்சிஷன்லேயே தான். ஸோ அது வந்து ஒரு பிளெண்டடாக நமக்கு தெரியும். அண்ட் எனக்கு வந்து அந்த ப்ளவுஸை மேட்ச் பண்ணுற மாதிரியும் ஒரு டெஃபினேஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பர்கண்டி ப்ரௌன் கலர் மாதிரி பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஷேட். எனக்கு தெரிஞ்சு நான் வேறு எந்த பேலட்லேயும் இந்த மாதிரி ஒரு கலர் வந்து வச்சிடல. ஸோ இது வந்து நான் என்னுடைய அவுட்டர் வீலில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு கன்சீலர் வச்சு என்னுடைய லிட்ஸை வந்து க்ளீன் பண்ணுறேன். லைட்டாக ஒரு கட் க்ரீஸ் மாதிரி கொண்டு வரேன். ஹானஸ்ட்டாக என்னுடைய ஐலிட்ஸ்க்கு கட் க்ரீஸ் எனக்கு ஃபேவரட் கிடையாது. இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹூடட் ஐஸ்க்கு வந்து சில்லரோட ஐ ஷேப்க்கு வந்து
இந்த மாதிரி கட் க்ரீஸ் வந்து சூப்பராக ஒர்க் ஆகும் ஹூடட் ஐஸ்லேயே. பட் என்னோட ஐ ஷேப்க்கு ஒர்க்கே ஆகாது, எனக்கும் பிடிக்காது. பட் சும்மா ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ரௌனையும் கோல்டையும் வந்துட்டு ஸ்மச் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளிட்டர் கோல்டு. இதில் 2 ப்ரெஸ்டு கிளிட்டர்ஸ் இருக்குது இந்த ஐஷேடோ பேலட்டில். ஸோ இது வந்து கோல்டு அண்டர் டோன், ஆக்சுவலாக கோல்டு கிளிட்டர் தான். ஸோ அதை வந்து என்னோடய லிட்ஸோட சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு எக்ஸஸ் பவுடர் எல்லாத்தையும் இப்படி வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய ப்ரௌன் கோல் பென்சில் ஃப்ரம் பர்பிள் அதை எடுத்து என்னுடைய லோவர் வாட்டர் லைன்லையும் அப்பர் வாட்டர் லைன்லையும் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐலைனர் பண்ண போகிறேன். ஐலைனருக்கு என்னோடய ஸ்டேக் விக்கி ஐலைனர் ஸ்கெட்ச் பென் எடுத்து ரொம்ப தின்னாக வந்து ஒரு லைன் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியல, என்னோடய ஐஸ்க்கு வந்து நான் பிளாக்கை தவிர்த்து இல்லைனா ஏதாவது ஒரு டார்க் கலர் வைக்காமல் ரொம்ப லைட் கலராக வைக்கிறேன், இல்லை எதுவுமே வைக்காமல் போயிட்டேன்னா அப்படியே உடம்பு சரியில்லாமல் இருந்த ஒரு முகம் மாதிரி ஆயிடுது என் மூஞ்சு. எனக்கு ஆக்சுவலாக என்னோடய ஃபைனல் லுக்கில் அப்படி தான் எனக்கு தோணுச்சு லைட்டாக. ஸோ எனக்கு தெரியல, இந்த லுக்கில் அது ஒன்று மட்டும் எனக்கு ஒரு குறை மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மஸ்காராக்கு வந்து என்னோடய பர்பிள் மஸ்காரா வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ளஷ் போகிறேன். ப்ளஷ்க்கு என்னுடைய அல்டிமேட் கரண்ட் ஃபேவரட் வெட் அண்ட் வைல்டா மெலோ வைன் அதை அப்ளை பண்ணிவிட்டு மாஸ்டர் க்ரோம் மோல்டன் கோல்டு ஹைலைட்டர் ஃப்ரம் மேபிளின் எடுத்து ரொம்ப லைட்டாக தான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே தூக்கி என்னுடைய ப்ரோ போன்லேயும் அதுக்கப்புறம் என்னுடைய இன்னர் கார்னரில் கீழே மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்படி சும்மா ஒரு லைட்டாக ஒரு க்ளோ அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐஸ் முடிஞ்சது. லிப்ஸ்க்கு என்ன பண்ணுறேன்னா நைக்கா மகாராணி ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸுக்கு ஹானஸ்ட்டாக எனக்கு என்ன ரெட்டு காம்பினேஷன் போகிறதுனே கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பராக இதில் காமிக்கல. ஸோ ஆக்சுவலாக அது போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மேக்கோட ரூபி ஊ கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு அதோட வந்து லுக் வந்து நான் முடிச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் லைட்டாக செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க லுக். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.